திருப்பாவை 14ஆம் பாடல் மார்கழி மாதத்தின் ஆன்மீகத்தையும் அடியார்களின் உறுதியான பக்தி வழிபாட்டையும் வெளிப்படுத்துகிறது. ஆண்டாளின் திருப்பாவையின் இந்த பகுதியில் தாழ்வு மனப்பான்மையையும் துறவிச் சிறப்பையும் பேணும் விதமாக பாடல் அமைந்துள்ளது. திருப்பாவை 14ஆம் பாடல். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய். எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இயற்கையின் எழுச்சி பக்தியின் நேரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண். இதனால் காலை நேரத்தின் புனிதமான சிறப்பை ஆண்டாள் விவரிக்கிறார். செங்கழுநீர் மலர்கள் துளிர்த்து பூத்து குலுங்குவதும் ஆம்பல் மலர்கள் கூம்பி அமைதியாக இருத்தலும் வழியாக பக்தி செய்ய ஏற்ற நேரம் பிறந்துவிட்டது என்பதை எடுத்துக்காட்டுகிறார். இதனால் காலையிலே எழுந்து பக்தியுடன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதை உபதேசமாக கூறுகிறார். துறவிகளின் வாழ்க்கை பக்தி வழியின் முன்னோடிகள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இங்கு ஆண்டாள் துறவிகளின் புனித செயல்களை புகழ்கிறார். காவி உடை அணிந்த துறவிகள் வெண்பற்களோடு அமைதியுடன் வாழ்வதை வர்ணிக்கிறார். அவர்கள் வழிபாட்டு மையமான திருக்கோயிலுக்குச் சென்று தங்களுடைய தினசரியை தொடங்குகிறார்கள். அவர்கள் பண்பாடுகளும் பக்தியில் அவர்களின் கட்டுப்பாடும் நாம் பக்தி வழியில் எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் என்பதைச் சொல்லுகிறது. வாக்குறுதி வாக்கை காப்பதின் முக்கியத்துவம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய். எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். எங்களை எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தவளாக அதை மறந்துவிடாமல் செயல்பட வேண்டும். வாக்குறுதியை காப்பது வாழ்க்கையின் அடிப்படையான தர்மமாகும். இது சமூகத்தில் நம் நம்பகத்தன்மையையும் உறுதிப்பாட்டையும் உறுதிப்படுத்துகிறது. தெய்வத்தின் புகழ் கண்ணனை பாடுதல். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். கண்ணன் சங்கும் சக்கரத்தையும் ஏந்தியவராகவும் தாமரை கண்களை கொண்ட தெய்வீக சக்தியாகவும் விளங்குகிறார். அவரை பாடுவது மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு வழி செய்கிறது. காலை நேரத்தின் ஒவ்வொரு தருணமும் ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கும். காலையிலே எழுந்து பக்தி செய்வதன் மூலம் வாழ்க்கையை உற்சாகமுடன் தொடங்க வேண்டும். நாம் கொடுக்கும் வாக்கை தவறாமல் காப்பது முக்கியம். அதுவே நம் நம்பகத்தன்மையை உறுதியாக்கும். துறவிகளின் வாழ்க்கை நமக்கு ஒரு உன்னத பாடமாகும். கட்டுப்பாடுகளோடு வாழ்தல் பக்தி வழியில் செல்வதற்கான அடிப்படைதான். கண்ணனை புகழ்ந்து பாடுவது மனதை அமைதியாக்கும். தெய்வீகத்தை பற்றி சிந்திப்பதன் மூலம் ஆன்மீக வளர்ச்சி பெறலாம். தற்போதைய வாழ்க்கையில் பாடலின் பயன்பாடு. ஒவ்வொரு நாளையும் ஆன்மீக தூண்டலோடு தொடங்க வேண்டும். பக்தி வழியில் சிந்தனைகளை நிலைநிறுத்துங்கள். சமூக ஒழுக்கங்கள். வாக்குறுதியை மறக்காதிருப்பது நம் உறவுகளை மேலும் உறுதியாக்கும். துறவிகளின் தன்னலமற்ற வாழ்க்கை நமக்கு செயல்திட்டமாகும். ஒழுங்கான பக்தி வழிமுறை வாழ்க்கையை அமைதியாக்கும். வாழ்க்கையில் பண்பாடு மற்றும் நேர்மை வளர்ச்சி பெற உபயோகமாகும். இந்த பாடல் நமக்கு நேர்மை, பக்தி, பொறுப்பு மற்றும் துறவி சிந்தனையை புகட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை முறையையும் சமுதாய உறவுகளையும் உயர்த்த திருப்பாவையின் இந்த பாடலை நாம் வழிகாட்டியாக கொள்ளலாம்.